மணலும் குவாரியும் இந்த ஆட்சியை மிகவும் 2011 தேர்தல் தோல்விக்கு கரண்ட் கட்டுத்துறை என்றால் மணல் குவாரியும் கல் குவாரியும் டாஸ்மாக்கும் தான் இந்த ஆட்சியை தள்ளப்போகிறது. அதை மோடி மார்ச் 1ஆம் தேதி வரப்போ மிகப்பெரிய அளவில் இது பூதாகாரமாக வெடிக்கும். இந்த லிஸ்ட்டில் யார் இல்லைன்னே சொல்ல முடியாது. இவற்றை நேரடியாக முதல் குடும்பத்தின் மாப்பிள்ளை சார் தான் பார்த்துக்கொள்கிறார் என்றும், அவர் திடீர்னு என்ன பண்ணார், ஒவ்வொரு குவாரிலையும் எவ்வளோ போகிறதுன்னு சர்வே பண்ணுறதுக்கு ஆள் எடுக்கிறேன்னு இன்ஸ்டாலேயே கேட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே கணக்கெடுத்து அமித்ஷா அடுத்த 15 நாளில் சீரியஸாக இந்த வழக்கில் மணல் கடத்தல் வழக்கில் இல்லை சார், கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம். கிட்டத்தட்ட கல்குவாரி மணலில் வருஷத்துக்கு 1.5 லட்சம் கோடி தமிழ்நாட்டில் எடுக்கப்படுகிறது. கணக்கில் காட்டுறது ரொம்ப கம்மி. இதை தாண்டி இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு எக்ஸ்பிரஸில் மட்டும் ஒரு செய்தி வந்திருக்கிறது. 2015 முதல் இன்று வரை சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டுள்ள அத்தனை விஷயங்களையும் அதுக்கு ஒரு பெனால்ட்டி போட்டுட்டு, நாமினல் பெனால்ட்டி போட்டுட்டு ரெகுலரைஸ் பண்ணிடுறோம், இதுக்கு மேலே எந்த வழக்கும் வராது என்பதாக ஒரு சர்க்குலர் போட்டிருக்காங்களாம். ஒரு டன்னுக்கு 25 ரூபா கட்டிட்டா எவ்வளோன்னு இப்போ ட்ரோன் வச்சு அளக்குறாங்களாம். தமிழ்நாட்டில் மொத்தம் 1800 இருக்கான். ஆல்ரெடி 984 கல்குவாரியில் ட்ரோனை வச்சு அளந்து எடுத்துட்டாங்களாம். இதில் கல்குவாரிகள்கிட்ட எலெக்ஷன் காசுக்காக 5000 கோடி வசூல் செய்ய வேண்டும் என டார்கெட் செய்து திமுக அதை ஆரம்பிச்சு நார்மலாக கொடுக்க வேண்டியது. அதாவது குவாரிக்குன்னு லைசன்ஸுக்குன்னு முதல் குடும்பத்துக்கு எப்பயும் போகிற பார்ட்டி ஃபண்ட் இல்லாமல் தனியாக 5000 கோடி இந்த தேர்தலுக்காக கொடுக்க வேண்டும் என்று பேசப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட கடந்த 4 வருடத்தில் மாத்திரம் 5 லட்சம் கோடிக்கு மேலே எடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் நான் சொல்ல வேண்டாம், திமுகவுடைய கூட்டணி கட்சியின் முன்னாள் கிருஷ்ணகிரி எம்பி டாக்டர் செல்லகுமார் 25,000 கோடிக்கு கிருஷ்ணகிரியிலிருந்து மட்டும் ஒசூர் வழியாக போயிருக்கின்றாங்க. லாரி அசோசியேஷன் தலைவர் ஒரு நாளைக்கு 25,000 லாரி பெங்களூர் போகுதுன்னாங்க அப்படின்னு. ஸோ இதில் அப்பாவும் மிகப்பெரிய மனிதர். அப்பாவுடைய மகன் அலெக்ஸ் அப்பாவு தான் கேரளத்தில் இருக்கும் விழிஞ்சம் போட்டு குத்திய அத்தனை இந்த விஷயங்களை சப்ளை செய்தார் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இது எல்லாமே அமித்ஷா அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே மணல் கடத்தலில் 38 கோடி பில்லு போட்டு, ஏன்னா இதை நிறைய தடவை நம்ம சொல்லியிருக்கோம், 4000. ஸோ அந்த வழக்கு வருகிறது. அது வர்றப்ப இதையும் இம்பீச் பண்ணிட்டு ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். குவாரி ரிலேட்டபிளான விஷயங்கள் சமீப நாட்களில் செய்திகளில் ரொம்ப ஒரு பரபரப்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக சமீபத்தில் ஒரு மேடை நிகழ்ச்சி, ஒரு தேர்தல் ரிலேட்டபிளாக நிறைய சேனலில் மேடை நிகழ்ச்சிகள் மக்களை முன் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதில் பிரபல பத்திரிகையாளர் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. துரைமுருகனுடைய ஊழல் இட்ஸ் அ மேசிவ், எவ்வளோ அடிச்சிருக்காரு அப்படிங்கிறத கணக்கே பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். அவர் துறைக்கு சம்மந்தப்பட்ட குவாரியில் என்ன விஷயங்கள் நடந்திருக்கு, அதுவும் இந்த சமீப நாட்களில் இருக்கக்கூடிய தரவுகள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் என்ன நடந்திருக்கு? ஏன்னா நம்பர்ஸ் எல்லாம் சொல்கிறத பார்த்தா எங்கேயோ போய் நிற்கிது. இல்லை சார், கொஞ்சம் கூட சந்தேகமே வேண்டாம். கிட்டத்தட்ட கல்குவாரி மணலில் வருஷத்துக்கு 1.5 லட்சம் கோடி தமிழ்நாட்டில் எடுக்கப்படுகிறது. கணக்கில் காட்டுறது ரொம்ப கம்மி. சரியா, வருஷத்துக்கு. இதில் ஒரு சின்ன உதாரணம் சொன்னால், நீங்கள் சொன்ன அந்த துரைமுருகனை பற்றி, அவருடைய வலது கையாக இல்லை இடது கையாக இருந்த குடியாத்தம் குமரன் என்பவர் 60,000 கோடி 2 வருஷத்தில் சம்பாதிச்சாருந்தாங்க. இப்போ அவருக்கு லண்டனில் 1000 கோடிக்கு ஹோட்டல் இருக்கிறது என்று நக்கீரன் பிரகாஷ் சொல்லிட்டு இருக்கார். நமக்கு தெரியாது அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். இதை தாண்டி இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்கிற மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு எக்ஸ்பிரஸில் மட்டும் ஒரு செய்தி வந்திருக்கிறது. 2015 முதல் இன்று வரை சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டுள்ள அத்தனை விஷயங்களையும் அதுக்கு ஒரு பெனால்ட்டி போட்டுட்டு, நாமினல் பெனால்ட்டி போட்டுட்டு ரெகுலரைஸ் பண்ணிடுறோம், இதுக்கு மேலே எந்த வழக்கும் வராது என்பதாக ஒரு சர்க்குலர் போட்டிருக்காங்களாம். ஒரு டன்னுக்கு 25 ரூபா கட்டிட்டா எவ்வளோன்னு இப்போ ட்ரோன்
ட்ரோன் வச்சு அளக்குறாங்களாம். தமிழ்நாட்டில் மொத்தம் 1800 இருக்கான். ஆல்ரெடி 984 கல்குவாரியில் ட்ரோனை வச்சு அளந்து எடுத்துட்டாங்களாம். இதில் கல்குவாரிகள்கிட்ட எலெக்ஷன் காசுக்காக 5000 கோடி வசூல் செய்ய வேண்டும் என டார்கெட் செய்து திமுக அதை ஆரம்பிச்சிருச்சான். முதல்ல கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன உடனே இதை அனுப்பிச்சாங்களாம். அதுக்கப்புறம் பேசி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் நீங்கள் இந்த ஸ்கீம் போட்டிங்கன்னா தரோன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ அப்படி போட்டால் 2015 இன்னைக்கு வரைக்கும் தோண்டப்பட்டுள்ள அத்தனையும் ட்ரோனில் அளந்துட்டு 5 அடி எடுக்க வேண்டிய இடத்துல 50 அடி எடுத்தாலும் அதுக்கு ஏதோ ஒரு நாமினல் அமௌண்ட்டை போட்டுட்டு கதையை முடிச்சிடுறோம். 1-2 வழக்குகள் வரும், அது நடக்கிறதுக்கு 20 வருஷம் வரும், உங்களை காப்பாற்றிடுறோம். எங்களுக்கு நார்மலாக கொடுக்க வேண்டியது, அதாவது குவாரிக்குன்னு லைசன்ஸுக்குன்னு முதல் குடும்பத்துக்கு எப்பயும் போகிற பார்ட்டி ஃபண்ட் இல்லாமல் தனியாக 5000 கோடி இந்த தேர்தலுக்காக கொடுக்க வேண்டும் என்று பேசப்பட்டிருக்கிறது. இந்த சர்க்குலரை வழக்கு போட்டு சேலஞ்ச் பண்ணுறது அறப்போர் குழுமமோ இல்லை நான் என்னுடைய நண்பர்கள்ட்டையோ பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, பழனியாண்டி அவருக்கு 43 கோடி ரூபா ஃபைன் போட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 54 குவாரிக்கு இதில் மட்டும் திருநெல்வேலியில் மட்டும் 750 கோடி ஃபைன் போட்டாங்க. அப்போ 750 கோடி எடுக்கப்பட்டிருக்குன்னு கணக்கு போட்டு 250 கோடி ஃபைன் போட்டாங்க. அப்போது அப்பாவும் அன்றைக்கு எம்பியாக இருந்த ஞானதேவியும் மிரட்ட உங்களுக்கு கலெக்டர் அதுக்கு பயப்படல. அடுத்த நாளே அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நீங்கள் சொன்ன துரைமுருகன் அவர்கள் அந்த துறையின் செயலராக ஜெயகாந்தன் ஐஏஎஸ்னு போடுறாரு. அவர் என்ன பண்ணாருன்னா அந்த 250 கோடியை வெறும் 26 கோடியாக குறைச்சிட்டு அதை இஎம்ஐயில் கட்டலான்ட்டார். இதே மாதிரி ஒரு விஷயத்தை கோயம்புத்தூரில் போட்டப்ப வழக்கில் ஹைகோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா பூமி தாயின் மார்பை கிழித்து ரத்தத்தை குடிக்கிறார்கள், இதை தடுக்க வேண்டும் தமிழக அரசுன்னாங்க. ஆனால் தமிழக அரசு தடுக்கலை, செஞ்சதெல்லாம் நியாயப்படுத்துகிறோன்றாங்க. இவங்க எவ்வளவு அள்ளி இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. நமக்கு மெட்ராஸில் இருக்கிற 80 லட்சம் பேருக்கு தண்ணிக்கு எங்கேருந்து வருது? செம்பரம்பாக்கத்துலேருந்து வருது, புழல்லேருந்து வருது, இதிலேருந்து வருது, ரெடில்ஸ்லேருந்து வருது. ஆனால் இவை மூணும் வத்தி போனால் மாங்காடு குன்றத்தூருக்கு நடுவில் இருக்கிற பழைய கல்குவாரியில் தேங்குற தண்ணியை கொடுக்குறாங்கன்னா அப்போ எவ்வளவு ஆழம் எவ்வளவு தோண்டியிருக்காங்கன்னு பார்க்க. கிட்டத்தட்ட கடந்த 4 வருடத்தில் மாத்திரம் 5 லட்சம் கோடிக்கு மேலே எடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் நான் சொல்ல வேண்டாம், திமுகவுடைய கூட்டணி கட்சியின் முன்னாள் கிருஷ்ணகிரி எம்பி டாக்டர் செல்லகுமார் 25,000 கோடிக்கு கிருஷ்ணகிரியிலிருந்து மட்டும் ஒசூர் வழியாக போயிருக்கின்றாங்க. லாரி அசோசியேஷன் தலைவர் ஒரு நாளைக்கு 25,000 லாரி பெங்களூர் போகுதுன்னா இந்த கணக்கெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ அதே மாதிரி இதில் மாத்திரம் போன வாரம் வந்துச்சு, ஒரு 10 நாள் முன்னாடி TN24 அப்பாவுடைய ராதாபுரம் தொகுதியில் மட்டும் 20 சட்டவிரோத குவாரிகள் நடக்கிறது அப்படின்னு. ஸோ இதில் அப்பாவும் மிகப்பெரிய மனிதர். அப்பாவுடைய மகன் அலெக்ஸ் அப்பாவு தான் கேரளத்தில் இருக்கும் விழிஞ்சம் போட்டு குத்திய அத்தனை இந்த விஷயங்களை சப்ளை செய்தார் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ இது எல்லாமே அமித்ஷா அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே மணல் கடத்தலில் 38 கோடி பில்லு போட்டு, ஏன்னா இதை நிறைய தடவை நம்ம சொல்லியிருக்கோம், 4000. ஸோ அந்த வழக்கு வருகிறது. அது வர்றப்ப இதையும் இம்பீச் பண்ணிட்டு இந்த வழக்கை போட்டு, ஏன்னா ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் கவர்னரை சந்தித்து 4 லட்சம் கோடி ஊழல் இருக்காரு. இதில் 5 லட்சம் கோடி மதிப்புன்னா அதில் கணக்கில் எவ்வளோ வந்துச்சு எவ்வளோ போச்சு எல்லாத்தையும் பார்த்து இந்த தேர்தல் மிக முக்கியமாக இருக்கும். சத்தீஸ்கர் தேர்தலில் மோடி அவர்கள் பேசியது மகாதேவ் ஆப்பில் மிகப்பெரிய ஊழல்னர். அதை எதிர்த்து என்னுடைய நண்பர் JVC கூட இதை ஏன் பேசுகிறார், ஆனால் மக்கள்கிட்ட அது போச்சு. ஸோ மக்களிடம் எதை எடுத்து செல்ல வேண்டும் பார்த்தா நீங்கள் நடக்கிற மண்ணு கல்லிலிருந்து கிட்னி வரைக்கும் எடுத்திருக்காங்க என்று சொன்னால் எடுபடும் என்பதால் இந்த விஷயம் மிக பெரிய அளவில் அடுத்த ஒரு வாரத்தில் பூதாகரமாகும். ஹைகோர்ட்டும் இப்போ இந்த மணலில் எஃப்ஐஆர் போடலைன்னா இதை சிபிஐக்கு கொடுப்பேன் என்று இல்லை கொடுக்கக்கூடும் என்ற நிலை வந்திருக்கு. ஸோ இது மிகப்பெரிய சிக்கலில் வந்துடும். இந்த கடைசி நிமிஷத்தில் போட்டிருக்கிற எஃப்ஐஆர் உங்களுக்கு நான் காப்பி அனுப்பிச்சிருக்கேன், அந்த பேப்பர் கட்டிங் அதையும் காட்டுங்க. நிச்சயமாக இந்த ஆட்சியை இது பண்ணும். இன்னும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ள கடைசி 1 கிலோமீட்டர் வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அப்படி வந்துச்சுன்னா முந்தானத்து கூட உங்களுக்கு கிருஷ்ணகிரி பக்கத்தில் யானைகள் 2 குழந்தைங்க செத்துருக்கு. இதில் நேற்றைக்கு இதில் ஒரு சிறுத்தை செத்துருக்கு, குழந்தை சிறுத்தை. ஸோ இவங்க ரிசர்வ் ஃபாரஸ்ட்குள்ளெல்லாம் எடுக்கிறாங்கன்னா மணலும் குவாரியும் இந்த ஆட்சியை மிகவும் 2011 தேர்தல் தோல்விக்கு கரண்ட் கட்டுத்துறை என்றால் மணல் குவாரியும் கல்குவாரியும் டாஸ்மாக்கும் தான் இந்த ஆட்சியை தள்ளப்போகிறது. அதை அமித்ஷா மோடி மார்ச் 1ஆம் தேதி வரப்போ மிகப்பெரிய அளவில் இது பூதாகாரமாக வெடிக்கக்கூடும். டோட்டலாக எவ்வளோ நம்பர் சார் வருது? கிட்டத்தட்ட 4 to 6 லட்சம் கோடி இந்த
5 வருஷத்தில் வரும். இதில் இந்த தொழிலில் ஈடுபட்டு உள்ளவர்களில் மிகப்பெரிய அளவில் விவி மினரல்ஸாக இருக்கட்டும், ரகுபதி அமைச்சருக்கு உண்டு, இவருக்கு ஸ்ரீரங்கம் எம்எல்ஏக்கு உண்டு, வேலு, துரைமுருகன், இந்த லிஸ்ட்டில் யார் இல்லைன்னே சொல்ல முடியாது. இவற்றை நேரடியாக முதல் குடும்பத்தின் மாப்பிள்ளை சார் தான் பார்த்துக்கொள்கிறார் என்றும், அவர் திடீர்னு என்ன பண்ணார், ஒவ்வொரு குவாரிலையும் எவ்வளோ போகிறதுன்னு சர்வே பண்ணுறதுக்கு ஆள் எடுக்கிறேன்னு இன்ஸ்டாலேயே கேட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே கணக்கு எடுத்து அமித்ஷா அடுத்த 15 நாளில் சீரியஸாக இந்த வழக்கில் மணல் கடத்தல் வழக்கில் சிபிஐக்கு போகணுன்னு ஒரு தீர்ப்பு வந்தது என்றால் அதோடு இதை இம்ப்ளீட் பண்ணி சேர்த்தாங்கன்னா இந்த எலெக்ஷனில் இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக மாறும். ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க ரியல் ஒன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.